2026 IPL கிரிக்கெட் தொடரிலே சாம்பியன் பட்டத்தினை தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இம்முறை வென்றிருக்கின்றது. இம்முறை IPL கிரிக்கெட் தொடரிலே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தினையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த இளம் அதிரடி வீரர் தான் வைபவ் சூரியவன்ஷி. IPL கிரிக்கெட் தொடரிலே குறுகிய காலத்துக்குள் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி காணப்படுகின்றது. The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes Tuan. The world record's gone. That's Neeraj Chopra. IPL கிரிக்கெட் தொடரிலே சாம்பியன் பட்டத்தினை தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இம்முறை வென்றிருக்கின்றது. இம்முறை IPL கிரிக்கெட் தொடரிலே இடம்பெற்ற சுவாரஸ்யமான விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கின்றோம். இம்முறை கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு 20 கோடி இந்திய ரூபாவும், இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 12.5 கோடி இந்திய ரூபாவும் பணப்பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 2019-20 ஆண்டுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் தொடர்ச்சியாக 2 தடவைகள் கிண்ணத்தினை தக்க வைத்துக் கொண்டன. இந்த சாதனை வரிசையில் தற்போது 3வது அணியாக RCBயும் இணைந்துள்ளது. இதற்கமைய மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா ஆகியோருக்கு பின்னர் தொடர்ச்சியாக 2வது தடவையாகவும் கிண்ணத்தை சுவீகரித்த அணித்தலைவர்களுடைய பட்டியலில் ரஜத் பட்டிதாரும் இணைந்துள்ளார். வானிலே 1000 நட்சத்திரங்கள் இருந்தால் கூட விராட் கோலி போன்ற ஒரு நட்சத்திரத்தை தான் நாங்கள் காண்பதற்கு விரும்புவோம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர வீரரார் கூட இத்தனை வருடங்களாக RCBக்காக ஒரு கிண்ணத்தை கூட பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் ரஜத் பட்டிதர் தலைமையிலான இந்த RCB அணி கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கிறது. 1993 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவின் மத்திய பிரதேஷ் மாநிலத்தின் இந்தூரில் பிறந்த ரஜத் பட்டிதார் 2021-22 ஆண்டு ரஞ்சி கிண்ண தொடரில் இறுதிப் போட்டியில் சதமடித்து மத்திய பிரதேஷ் அணிக்கு முதல் முறையாக கோப்பையினை வெல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தார். 2021 IPL ஏலத்தில் RCB அணி இவரை 20 லட்சம் இந்திய ரூபாவுக்கு வாங்கியது. அந்த சீசனில் 4 போட்டிகளில் மட்டுமே விளையாட வாய்ப்பு கிடைத்ததுடன் பெரிய அளவில் ஓட்டங்களை அவர் குவிக்கவில்லை. இதனால் 2022 மெகா ஏலத்திலும் அவர் எந்த அணியாலும் வாங்கப்படவில்லை. 2022 சீசனுடைய பாதியில் RCB அணியினுடைய விக்கெட் கீப்பர் ஒருவர் காயமடைந்ததால் அவருக்கு மாற்றாக ரஜத் பட்டிதார் மீண்டும் 20 லட்சம் இந்திய ரூபாவுக்குள் அணிக்குள் நுழைந்தார். இந்த வாய்ப்பினை அவர் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். 2023 சீசனில் கணக்கால் காயம் காரணமாக ஒட்டுமொத்த தொடரிலிருந்தும் விலகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2024 சீசனில் மீண்டும் RCB அணியினால் தக்கவைக்கப்பட்டு மத்திய வரிசையில் மிக அதிரடியாக விளையாடியிருந்தார். இம்முறை IPL கிரிக்கெட் தொடரிலே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தினையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அந்த இளம் அதிரடி வீரர் தான் வைபவ் சூரியவன்ஷி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான இவர் இம்முறை IPL கிரிக்கெட் தொடரிலும் பல்வேறு விதமான விருதுகளை பெற்றுக் கொண்டார். 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி மிக இளம் வயதில் IPL தொடர்களில் விளையாடி கிரிக்கெட் ஜாம்பவான்களை வியக்கும் வண்ணம் சாதனைகளை தகர்த்துள்ளார். இந்த சீசனில் 16 போட்டிகளில் விளையாடி 776 ஓட்டங்களை குவித்து நடப்பு தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரருக்கான ஆரஞ்ச் கேப்பையும் கைப்பற்றியுள்ளார். மேலும் IPL வரலாற்றில் மிக இளம் வயதில் ஆரஞ்ச் கேப்பை வென்றவர் மற்றும் ஒரே சீசனில் ஆரஞ்ச் கேப்புடன் தொடரினுடைய மதிப்புமிக்க வீரர், அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் வீரர் என்ற விருதையும் பெற்ற முதலாவது வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். ஒரு IPL சீசனில் அதிக சிக்சர்கள் அடித்த கிறிஸ் கெயிலின் 14 ஆண்டு கால சாதனையை முறையடித்து இம்முறை ஒரே சீசனில் 72 சிக்சர்களை விளாசி சூப்பர் சிக்சர் விருதையும் அவர் பெற்றுக் கொண்டார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வெறுமனே 36 பந்துகளில் சதம் கடந்து மிரட்டினார். இது IPL வரலாற்றில் ஒரு இந்திய வீரரின் அதிவேக சதமாகும். IPL கிரிக்கெட் தொடரிலே குறுகிய காலத்துக்குள் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி காணப்படுகின்றது. தாங்கள் விளையாடிய 5 வருடங்களிலே 4 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரு அணியாகவும், 3 இறுதிப் போட்டிகளே களம் கண்ட ஒரு அணியாகவும், ஒரு முறை வெற்றி வாகை சூடிய ஒரு அணியாகவும் காணப்படுகிறது. 2022 ஆண்டு முதல் முறையாக குஜராத் டைட்டன்ஸ் அணி IPL-இல் அறிமுகமாகியது. இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் ஆஷிஷ் நேரா முதன்மை பயிற்சியாளராகவும் அப்போது நியமிக்கப்பட்டனர். 2022 ஆண்டு IPL தொடரில் ஒரு புதிய அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி அறிமுகமான முதல் சீசனிலேயே சாம்பியன் பட்டத்தை வென்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் வியப்பில் ஆழ்த்தியது. பின்னர் தலைமைத்துவமானது சுப்மன் கில்லிடம் ஒப்படைக்கப்பட்டது. தனது முதல் IPL கிண்ணத்தை வென்ற 2022 ஆண்டு முதல்
2026 ஆண்டு வரையான 5 சீசன்களிலும் ஒரு தடவை சாம்பியன், 2 தடவைகள் 2ஆம் இடம், 4 பிளே ஆஃப் சுற்றுக்கான தகுதிகள் என தொடர்ச்சியாக திறமையான ஒரு அணியாகவே குஜராத் டைட்டன்ஸ் அணி பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட் வரலாற்றில் குறிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் அணி அசுர வளர்ச்சியின் முதன்மை காரணமாக அதனுடைய பயிற்சியாளர் ஆஷிஷ் நேரா காணப்படுகின்றார். இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி கோப்பையை தவறவிட்டாலும் இந்த சீசனில் மிகச் சிறப்பாக பந்து வீசி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனையை ககிசு ரபாடா தன்வசப்படுத்தினார். 2026 ஆண்டு சீசனில் மொத்தம் 17 போட்டிகளில் விளையாடி 29 விக்கெட்டுகளை பெற்று இவ்வருடத்துக்கான பர்பிள் கப்பையும் அவர் பெற்றுக் கொண்டார். கிரிக்கெட் ரசிகர்களுக்கான IPL கிரிக்கெட் தொடரானது தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்ததாக கால்பந்து ரசிகர்களுக்கான FIFA உலக கிண்ணமும் அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்கின்றது. அது தொடர்பிலான தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒருமுறை பாப்புலர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன். The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes 2-1. The world record's gone.